நான் சென்னை புதுக்கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த புத்தக சந்தைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றேன். இடையில் வெளிநாடுகளுக்கு சென்ற காரணத்தினாலே 2 அல்லது 3 நிகழ்வுகளில் மட்டும் பங்கேற்கவில்லை. அப்படி ஒவ்வொரு முறை நான் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் ஐஎஃப்டியுடைய அரங்குக்கு தவறாமல் வருவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் சிறப்பான முறையில் அறிவொளியை பாய்ச்சக்கூடிய ஆன்மீகத்தின் நெடலில் மக்களை அழைத்து செல்லக்கூடிய பல நல்ல நூல்களை ஐஎஃப்டி தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறது. ஐஎஃப்டியுடைய புத்தகத்தை நம்பி யாருக்கு வேண்டுமென்றாலும் நாம் பரிசீலிக்க முடியும். குறிப்பாக சகோதர சமூகங்களைச் சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசீலிக்கக்கூடிய வகையில் ஐஎஃப்டியுடைய புத்தகங்களும் அதனுடைய தலைப்புகளும் அமைவது ஐஎஃப்டிக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிறது. இன்றைய தினம் இந்த புத்தக கண்காட்சியிலே திருக்குர்ஆனுடைய 38வது அத்தியாயமான அல் அஹ்ஸாஃப் உடைய விரிவுரையை நான் வெளியிட்டிருப்பது உண்மையிலே எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன்.